அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் சம்முக்கான ஆன்சரை வந்து நம்ம பார்க்கலாம். சாப்டர் 5 ஃபைனல் அக்கவுண்ட்ஸ். அதாவது ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் அப்படின்ற சாப்டர் கீழே கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன், பேஜ் நம்பர் 5.49, எக்ஸசைஸ் நம்பர் 2. பாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் ஃபார் த ஃபாலோயிங். கீழே கொடுத்துருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ்க்கான ஜேர்னல் என்ட்ரியை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னா அந்த கம்பெனியோட வருஷ கடைசியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கோட லெஃப்ட் வேல்யூ எவ்வளோ 49,280 இருக்கு. அடுத்தது ப்ரொவைட் டிப்ரிசியேஷன் ஆன் வெஹிக்கல் அட் த ரேட் ஆஃப் ருபீஸ் 10% ஆன் காஸ்ட் ஆஃப் ருபீஸ் 1,40,000. அதாவது அந்த வெஹிக்கிளோடைய டோட்டல் வேல்யூ வந்து 1,40,000. அதில் 10% வந்து நம்ம டிப்ரிசியேஷனாக கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரியை ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்தது மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு அண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் மிஸ்டர் எக்ஸ் ஃபார் விச் நோ என்ட்ரி இஸ் பாஸ்டு இன் பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் ருபீஸ் 10,000. அதாவது மெட்டீரியல் வந்து நம்ம வாங்கியிருக்கிறோம் மிஸ்டர் எக்ஸ் அப்படின்ற சப்ளையர் கிட்ட இருந்து. ஆனால் அது வந்து நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். ஆனால் அதுக்கான என்ட்ரி வந்து அக்கௌண்டன்ட் ஃபர்காட் டு மென்ஷன். அந்த அமௌண்ட்டை வந்து அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு அவர் மறந்துட்டார். அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நோ என்ட்ரி எப்படி இருக்குன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், புதுசாக ஒரு என்ட்ரி வந்து நம்ம போட்டோம்னாலே முடிஞ்சிடும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்றது வந்து அந்த வருஷத்தோட அக்கௌண்ட் முடியும் போது, அதாவது 31st மார்ச்சோ இல்லை 31st டிசம்பரோ அந்த மாதத்தோட வருஷத்தோட கடைசி டேட் முடியும் போது எவ்வளோ பேலன்ஸ் வந்து ஃபினிஷ்டு ஸ்டாக்காவோ இல்லை அன்ஃபினிஷ்டு ஸ்டாக்காவோ, அதாவது ஒர்க் இன் ப்ராக்ரஸாவோ இல்லை செமி ஃபினிஷ்டு குட்ஸாவோ ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் வந்து குட்ஸ் வந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கரண்ட் அசெட் தான். அது யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, when we are going to prepare the final accounts ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம when we are preparing the trading account, the closing stock should be mentioned in the credit side of the trading account. trading accountல credit sideல நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம். the same amount of closing stock will be mentioned in the balance sheet in the asset side. asset sideலயே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கரண்ட் அசெட்டா அதை வந்து ட்ரீட் பண்ணி நம்ம அந்த இடத்துலயும் மென்ஷன் பண்ணுவோம். எப்பவுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் ஆர் மென்ஷன்ட் இன் அட்லீஸ்ட் 2 அக்கௌண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து 2 அக்கௌண்ட்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மென்ஷன் ஆகும். அந்த மாதிரி மென்ஷன் ஆகக்கூடிய பட்சத்தில் இந்த இடத்துல க்ளோசிங் ஸ்டாக் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயும் மென்ஷன் ஆகும் கிரெடிட் சைடில், நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் ஷீட்லேயும் அசெட் சைடில் மென்ஷன் ஆகும். அப்போ இதை கரண்ட் அசெட்டை நம்ம ட்ரீட் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் டெட்டார் டு ட்ரேடிங் அக்கௌண்ட் கிரெடிட்டார், இதை நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரியாகவே வச்சுப்போம். அப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் சைடில் வருதுன்னு வச்சுப்போம். அப்போ அதை அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜேர்னல் என்ட்ரியாக கன்வெர்ட் பண்ணிப்போம். அப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் வருது அப்படின்னும் போது அங்கே பை அப்படின்ற ஃபார்மேட்டில் வரும். அப்போ அதை நம்ம டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். அப்போ க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் டெட்டார் டு ட்ரேடிங் அக்கௌண்ட் கிரெடிட்டார். இல்லை இன்னொரு கான்செப்டில் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, க்ளோசிங் ஸ்டாக்ன்றது ஒன் ஆஃப் த கரண்ட் அசெட்ஸ். அது நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, when we are preparing the ட்ரையல் பேலன்ஸில் வந்து என்ன ஆகும், ஸ்டாக் அப்படின்றது வந்து கரண்ட் ஆல் அசெட் நேச்சரில் டெபிட் சைடில் வரும். அப்போ அதே ஆஸ்பெக்டில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதே கான்செப்ட் நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ரையல் பேலன்ஸ் பக்காவாக தெரியுது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸில் வந்து எது கிரெடிட் சைடில் வரும் எது டெபிட் சைடில் வரும் அப்படின்றதுக்கான என்ட்ரி வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவுட்ஸ்டாண்டிங் சேலரின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுப்போம். அது வந்து எங்கே ஆகும்னா ட்ரையல் பேலன்ஸில் கிரெடிட் சைடில் வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணும்போது அது கிரெடிட் சைடில் இருந்திருக்கும். ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரையல் பேலன்ஸில் டெபிட் சைடில் வரும். அப்போ அதே மாதிரி நமக்கு இங்கே என்ட்ரியில் வரும்போது டெபிட் சைடில் வரும். அப்போ நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்டுக்கும் மாறும். இது எக்ஸாம்பிளுக்காக சொன்னது. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், க்ளோசிங் ஸ்டாக் இதெல்லாம் வந்து ட்ரையல் பேலன்ஸில் டெபிட் சைடில் வரும். அப்போ அதை நம்ம டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட். ஏன் ட்ரேடிங் அக்கௌண்ட் நம்ம போடுறோம் அப்படின்னா, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்போ நம்ம க்ளோசிங் ஸ்டாக் வந்து அசெட் நேச்சர் என்னும்போது டெபிட் சைடில் வச்சிட்டோம் அப்படின்னா, செகண்ட் வந்து என்ன எங்கே அதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் மென்ஷன் பண்ணுவோம். அதனால அங்கே ட்ரேடிங் அக்கௌண்ட்டு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டோம். அடுத்தது செகண்ட், ப்ரொவைட் டிப்ரிசியேஷன் ஆன் வெஹிக்கல் அட் த ரேட் ஆஃப் 10% ஆன் காஸ்ட். அப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த 1,40,000ன்றது வெஹிக்கலோட ஒரிஜினல் வேல்யூ, பர்ச்சேஸ்டு வேல்யூ. அதில் நம்ம 10% டிப்ரிசியேஷனாக கண்டுபிடிக்கணும். டிப்ரிசியேஷன்ன்றது வந்து லாஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா அதோடைய ஒரிஜினல் வேல்யூலேருந்து வேல்யூ குறையுது. டிப்ரிசியேஷன் இஸ் த ரிடக்ஷன் வேல்யூ ஃப்ரம் த ஃபிக்ஸட் அசெட். அப்போ ஃபிக்ஸட் அசெட்லேருந்து அந்த வேல்யூ வந்து குறையுது. அப்போ இது வந்து லாஸு.
அப்போ டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் அப்படின்ற ரூல் வந்து அப்ளை ஆகும். அப்போ டெபிட் சைடில் 14,000 மென்ஷன் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த டிப்ரிசியேஷன் எங்கேருந்து எடுக்கிறோம்? வெஹிக்கல்ல இருந்து எடுக்கிறோம். அப்போ டு வெஹிக்கல் அக்கௌண்ட் கிரெடிட்டா. அப்போ நரேஷனில் பீயிங் மேட் டிப்ரிசியேஷன் ஃப்ரம் வெஹிக்கல். அடுத்தது தேர்ட் என்ட்ரி வந்து பாருங்க, மெட்டீரியல் பர்ச்சேஸ்ட் அண்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் மிஸ்டர் எக்ஸ் ஃபார் விச் நோ என்ட்ரிஸ் இஸ் பாஸ்ட் இன் பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் ₹10,000. அப்போ என்ட்ரியே வந்து ரெக்கார்ட் பண்ணலை, மறந்துட்டாரு அக்கௌண்டன்ட் அப்படின்னா ஜஸ்ட் அதை அப்படியே என்ட்ரி பண்ணாலே போதும். அப்போ நம்ம பார்க்குறோம் மெட்டீரியல் வந்து மிஸ்டர் எக்ஸ் கிட்டேருந்து வாங்கியிருக்கிறாங்க. இதில் வந்துட்டு கேஷ் பர்ச்சேஸ், கேஷை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவும் சொல்லலை, பேங்க்கை பற்றின டீட்டெயில்ஸும் சொல்லலை. அப்போ கண்டிப்பாக இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேஸாக தான் இருக்கும். அப்போ குட்ஸ் வந்து உள்ளே வருது அப்படின்னும் போது ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா யார்கிட்ட இருந்து அப்படின்னு பார்க்கும்போது மிஸ்டர் எக்ஸ் கிட்ட இருந்து. அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா கிரெடிட் த கிவர், யார் கொடுக்குறாங்களோ அவருடைய நேம் வந்து கிரெடிட் சைடில் வந்துடும். நரேஷனில் பீயிங் மேட் கிரெடிட் பர்ச்சேஸ் ஃப்ரம் மிஸ்டர் எக்ஸ், மிஸ்டர் எக்ஸ் கிட்ட இருந்து நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான்.